மக்களை தனித்தனியா பிரிச்சு ஜாதி மதம் என்று அவர்களை ஒருத்தரோட ஒருத்தர் தினமும் சண்டை போட வச்சு அதுல குளிர்காய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய RSS அந்த கலாச்சாரத்திற்கும் அந்த அரசியலுக்கும் நடக்கக்கூடிய போர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு முன்னால் கூட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்று ஒன்றை நாடாளுமன்றத்திலே கொண்டு வருகிறார்கள். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம். அது என்ன சட்டம்? வெளிநாட்டுல இருந்து இங்க இந்தியால இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய NGOக்கள் போன்ற நிறுவனங்கள், ஆர்கனைசேஷன், இவங்களுக்கு பணம் கொண்டு வரப்படும். அவங்க பள்ளிக்கூடங்கள் கட்டுவார்கள். பெற்றோர் இல்லாத குழந்தைகள் சேர்ந்து படிப்பதற்காக வாழ்வதற்கான விடுதிகளை கட்டுவார்கள். நான் கூட அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல தான் படிச்சுட்டு வந்திருக்கேன். சர்ச்பாக்கம் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியிலே தான் படித்து விட்டு வந்திருக்கேன். அதே பள்ளியில தான் அவங்களுக்கு ரொம்ப அன்பாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் படித்தார்கள். நான் மட்டும் படிச்சேன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால எனக்கு முன்னாடி அங்க படிச்சது அம்மையார் ஜெயலலிதா.